தோழர்களே, தமிழ்நாட்டினுடைய மிக மிக மோசமான காலகட்டம் இந்த காலகட்டம். மதவெறியை தூண்டுகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே தமிழனுடைய கடவுள்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மதவெறியை தூண்டுகிறார்கள். மதுரையிலே மதவெறியை தூண்டினால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் மதவெறியின் மூலமாக தங்களது கட்சியை, பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்துவிட முடியும் என்று நம்புகிறார்கள். திருப்பரங்குன்றத்திலே ஏற்ற வேண்டிய இடத்தில்தான தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக அந்த பிள்ளையார் கோவிலில் தான் தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. 100 ஆண்டுகளாக பதவிகள் இருக்கிறது. இந்த இடத்தில் தான் தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த இடத்தில் அந்த அறநிலையத்துறை தீபத்தை ஏற்றினால் இந்துத்துவ அமைப்பிற்கு என்ன பிரச்சனை? பிள்ளையார் கோவில் இந்து கோயில் தானே. உன் கணக்குப்படி பார்த்தால் முருகனுக்கு பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றுவதற்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு என்ன முருகன் அக்கறை? இச்சிராஜாவுக்கு இவன் என்னைக்காவது அங்க மொட்டை அடிச்சிருக்கிறானா, காது குத்தி இருக்கிறானா, அழகு குத்தி இருக்கானா, காவடி தூக்கி இருக்கானா? இவன் யார்? இன்னைக்கு என்ன அக்கறை உனக்கு? இன்னைக்கு என்ன அக்கறை நீங்க வந்திருக்கிற? முருகன் தமிழனுடைய கடவுள். அசைவ ஹோட்டலுக்கே நம்ம முனியாண்டி விலாசத்தான பேர் வச்சிருக்கிறோம். என்ன பிரச்சனை? அசைவ உணவு என்பது அசுத்தமானதாக மாறிவிடும். ஒட்டுமொத்த தமிழும் அசைவ உணவைத்தானே உண்ணுகிறது. சைவ உணவை சாப்பிட்டவனுக்கு வேணா அவன் பிரச்சனை, அவன் வச்சுக்கிட்டோம். அவன் தமிழனுடைய மரபோடு சேர்ந்தவன் அல்ல, தமிழ் மரபுக்கு சொந்தக்காரன் அல்ல. தமிழ் மரபு அசைவ உணவை மரபாக கொண்டது. எச்சராஜாவுக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற, தமிழ் இனத்திற்குள்ளாக குழப்பம் விளைவிக்க நினைத்தால் தமிழனம் பொறுத்துக் கொண்டு சும்மா இருக்காது. இந்தியாவின் வரலாற்றிலே அதிக பெரும்பான்மையோடு பிரதமராக இருந்த ஒருவரை என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு வெளியே போங்கள் என்று சொல்லுகின்ற துணிச்சல் இந்திய வரலாற்றில் ஒரே ஒருவருக்கு இருக்கிறது என்றால் ஐயா வைகோ அவர்களுக்குத்தான் இருக்கிறது. அது ராஜீவ் காந்தியில் ஆரம்பித்து மோடி வரை அந்த துணிச்சல் இன்று வரை தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை உணர்வாக பாராளுமன்றத்தை தலைநிமிர்ந்து நிற்க வைத்திருக்கிறது. நாம் எல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால் பாராளுமன்றத்தில் அவரது குரல் தமிழனுடைய குரல், தமிழனுடைய சுயநிர்ணய உரிமைக்கான குரலாக ஒலித்து வந்திருக்கிறது. இவ்வளவு தூரம் இந்த வயதில் நடந்து வந்திருக்கிறார் என்றால் அதனுடைய காரணம் என்னவென்று நானும் தோழர்களும் பேசிக் கொண்டிருந்தோம். தோழன் சொன்னான், அவரது துணிச்சல் தான் காரணம் என்று சொன்னான். அல்ல தோழர்களே, தமிழ்நாட்டின் மீதான பாசம்தான் அந்த துணிச்சலுக்கு காரணமாக இருக்கிறது. இலக்கு தமிழினத்தின் விடுதலை என்று வரும்பொழுது துணிச்சல் தானாக வந்து விடுகிறது. ஐயா அவர்களுக்கு அந்த துணிச்சலில் தான் 100 கிலோமீட்டர் அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். பதவிக்காக எந்த கூட்டணியும் அவர் வைக்கவில்லை. மக்களுக்காக, மக்களோடு கூட்டணி வைத்த கட்சியின் வரலாறாகத்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு இருக்கிறது. ஈழத்தினுடைய சிந்தனையாளர், தமிழினத்தினுடைய ஒப்பற்ற பேரறிஞர் என்று அறியப்பட்ட ஐயா கா சிவத்தம்பி அவர்கள் 1997 ஒரு கட்டுரை எழுதினார். உலகம் போற்றுகின்ற சிந்தனையாளர் அவர், தமிழின சிந்தனையாளர். அவர் சொல்லுகிறார், திராவிட கழகங்களினுடைய, கட்சிகளினுடைய அரசியலை தமிழ் தேசிய அரசியலாக வலுப்படுத்தியவர் ஐயா வைகோ என்று அவர் எழுதியிருக்கின்றார். கா சிவத்தம்பி அவர்களை தெரிந்தவர்களுக்கு அந்த வார்த்தையின் ஆழமும் அதனுடைய வரலாற்று முக்கியத்துவம் தெரியும். தோழர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட பக்கங்கள் இருக்கிறது. அதை எவராலும் மாற்றிவிட முடியாது. இந்த நிலத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனை, தமிழர்கள் எதிர்கொள்ளுகின்ற பாதுகாப்பு பிரச்சனை, இந்தியாவினால் வருகின்ற வெளியுறவு பிரச்சனை, இந்த 3 பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு நிற்கக்கூடிய ஒற்றை கட்சியாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 30 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 3 பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுப்பதும், இந்த 3 பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கொடுத்து அதற்காக போராடுவதுமான வரலாறு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இருக்கிறது. பாராளுமன்றத்தை தனது உறுப்பினர்கள் நிரப்புவதாலோ, சட்டமன்றத்தை தனது உறுப்பினர்கள் நிரப்புவதாலோ இந்த வரலாற்று பக்கங்களை எல்லாம் எழுதிவிட முடியாது. அன்பானவர்களே, நீங்கள் கடந்த 15 ஆண்டுகளில் நான் பார்க்கின்றேன் எத்தனை போராட்டங்கள். நான் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். ஐயாவோடு நியூட்ரினோ திட்ட எதிர்ப்பு நடைபயணத்தில் நான் பங்கெடுத்திருக்கின்றேன். நியூட்ரினோ எதிர்ப்பு அந்த கூட்டமைப்பில் எங்களையும் அழைத்து அந்த போராட்டத்தில் இணைத்துக் கொண்டார். பூவுலகின் நண்பர் சுந்தரராஜன் அவர்கள் ஒரு முறை இடத்துல சொன்னார், இந்த நியூட்ரினோ திட்டம் என்பது
பாதுகாப்பு துறையினுடைய திட்டமாக இருக்கிறது. இது எப்படி தடுப்பது என்று தெரியவில்லை என்று நாங்கள் கலங்கி நின்றோம். பாதுகாப்பு துறையினுடைய திட்டமாக இருந்தால் அதை தடுக்க முடியாது. ஏனென்றால் கொள்கை திட்டம் என்று சொல்வார்கள். அந்த கொள்கை திட்டம் என்று நியூட்ரினோ திட்டம் வரும் என்றால் முல்லை பெரியாறு அணையை காக்க முடியாது. முல்லை பெரியாறு அணை இடிந்து போகும் என்றால் தமிழ்நாட்டின் 5 மாவட்டங்கள் பாலைவனமாகுமே. என்ன செய்வது என்று நாங்கள் கையை பிசைந்து நின்று கொண்டிருந்த பொழுது ஐயா வைகோ அவர்கள் அதை தலைமை தாங்கி போராடி அதற்கான வழக்கு நடத்தி இன்று வரை நிறுத்தி வைத்திருக்கிறார். இனிமேல் அது ஒரு காலத்திலும் வராது. இந்த 5 மாவட்டங்கள் காலம் காலமாக நன்றி கூற வேண்டும் என்றால் ஐயா வைகோ அவர்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கும் நன்றி பாராட்ட வேண்டியிருக்கிறது. தோழர்களே, தமிழ்நாட்டினுடைய மிக மிக மோசமான காலகட்டம் இந்த காலகட்டம். மதவெறியை தூண்டுகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே தமிழனுடைய கடவுள்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மதவெறியை தூண்டுகிறார்கள். மதுரையிலே மதவெறியை தூண்டினால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் மதவெறியின் மூலமாக தங்களது கட்சியை பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்துவிட முடியும் என்று நம்புகிறார்கள். இந்த தருணத்தில் இந்த காலகட்டத்தில் தான் வரலாற்று சிறப்புமிக்க நடைபயணத்தை ஐயா அவர்கள் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மறந்துவிடக் கூடாது. மதவெறி என்கின்ற அந்த போதையை தமிழனுக்குள் கொண்டு சென்றால் தமிழ்நாட்டை சுக்குநூறாக உடைத்து விடலாம் என்று இந்துத்துவ அமைப்புகள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த மதவெறி கும்பல்கள், நீதிமன்றத்துக்குள் இருக்கக்கூடிய RSS கோடாலி காம்புகளாக இருக்கக்கூடியவர்கள் இங்கே தமிழினத்தை சிதைப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரு காலத்திலும் அதை விட்டுவிடக் கூடாது. திருப்பரங்குன்றத்தில் ஏற்ற வேண்டிய இடத்துல தானே தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. இத்தனை ஆண்டு காலமாக அந்த பிள்ளையார் கோவிலில் தான் தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. 100 ஆண்டுகளாக பதவிகள் இருக்கிறது. இந்த இடத்தில் நான் தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த இடத்தில் அந்த அறநிலையத்துறை தீபத்தை ஏற்றினால் இந்துத்துவ அமைப்பிற்கு என்ன பிரச்சனை? பிள்ளையார் கோவில் இந்து கோயில் தானே. உன் கணக்குப்படி பார்த்தால் முருகனுக்கு பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றுவதற்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளையார் கோயில தீபம் ஏற்றுவதற்கு முருகனுக்கு தகுதி இருக்கிறார் என்றுதான் இந்துத்துவ அமைப்புகள் பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஏற்பட்டான் அங்கே நீதிமன்றத்தில் தீர்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளையார் கோயில் ஏத்தல என்னையா பிரச்சனை கேட்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கின்றோம். பிள்ளையார் கோயில் இந்து கோயில் தானே. முருகனுக்கு இந்து கோயில்ல தீபம் ஏற்றினால் முருகனுக்கு என்ன இழுக்கு வந்துவிடும்? என்ன வந்துடும்? என்ன சொல்றானால் பிள்ளையார் வடநாட்டு சாமி, முருகன் தமிழனுடைய சாமி. தமிழனுடைய சாமிக்கு வடநாட்டு சாமியினுடைய கோவிலிலே தீபம் ஏற்றும் தகுதி கிடையாது என்றுதான் இவர்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவனுக்கு என்னைக்கு முருகன் மேல் அக்கறை வந்தது? வட இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முருகன் கோவில் இருக்கிறது? எந்த பார்ப்பான் முருகன் என்று பெயர் வைத்திருக்கின்றான்? இல்லையே. எந்த பார்ப்பான் முருகன் என்று பெயர் வைக்கவில்லை, சுப்பிரமணியன் என்று பெயர் வைத்திருப்பான். சுப்பிரமணிய சாமியால் சந்தித்த பிரச்சனை போதாதா? ஏன் அவன் முருகன் என்று ஏன் பெயர் வைத்துக் கொள்வதில்லை? வேல்முருகன் என்றோ திருமுருகன் என்றோ என்றைக்காவது பெயர் வைத்திருக்கிறானா? இல்லையே. வடிவேல் என்றோ பழனிசாமி என்றோ என்றைக்காவது வைத்திருக்கிறானா? இல்லையே. அவனுக்கு என்ன முருகன் அக்கறை? இச்சிராஜாவுக்கு இவன் என்னைக்காவது அங்க மொட்டை அடிச்சிருக்கிறானா? காது குத்தி இருக்கிறானா? அழகு குத்தி இருக்கானா? காவடி தூக்கி இருக்கானா? இவன் யார்? இன்னைக்கு என்ன அக்கறை உனக்கு? இன்னைக்கு எந்த அக்கறை இங்க வந்திருக்கிற? முருகன் தமிழனுடைய கடவுள், குறிஞ்சி நில கடவுள். அந்த குறிஞ்சி நிலம் என்பது வேட்டையாடுவதை தொழிலாக கொண்ட தமது தமிழ் திணை மரபு. அது வேட்டையாடி உணவு உண்ணுகின்ற தனக்கான வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய அந்த நிலத்தினுடைய கடவுள் தலைவன் முருகன். அப்படினால் முருகனுக்கு அசைவ உணவு தானே உணவாக இருக்க முடியும்? எப்படி சர்க்கரை பொங்கல் உணவாக இருக்க முடியும்? முருகனுக்கு அசைவ உணவு தானே உணவாக இருக்க முடியும்? காடும் காடு சார்ந்த இடமும் மலையும் மலை சார்ந்த இடங்களில் வசிக்கக்கூடியவனுக்கு எது உணவாக இருக்க முடியும்? அங்கு விவசாய நிலமாக இருக்கிறது. தமிழன் அறிவுபூர்வமாக சிந்தித்தான். வேட்டையாடுகின்ற இனம் என்ன செய்யும்? வேட்டையாடி அசைவ உணவைத்தானே உண்ணும். நான் என்ன கேட்கிறேன் என்றால், கோவிலை எடுத்துக்கொள்வோம். கோவில் கட்டுமானம் எப்படி இருக்கிறது? கோவிலுடைய நுழைவு என்பது கோவில் கோபுரம் இருக்கிறது. போய் பாருங்கள். கோவில் கோபுரம் தான் நம்மை வரவேற்கும். கோபுரத்தை கடந்தால் நீங்க தேங்காய் உடைக்கிற இடம் இருக்கும். அதற்கு பிறகு மூலவர் என்ன இருக்கிறாரோ அதற்கேற்ற கொடிமரம் இருக்கும். கொடிமரத்தை கடந்தால் அந்த மூலவர்களுடைய வாகனம் இருக்கும். அதற்கு பிறகு துவாரபாலகர் இருப்பார்கள். அதற்கு பிறகு கருவறை இருக்கும். கருவறைக்குள் என்ன மூலவரோ அந்த கசல் இருக்கும். நான் என்ன கேட்கிறேன் என்றால்,
நீங்க தேங்காய் உடைக்கிறீங்களே, அந்த இடத்துக்கு பேர் என்ன? அந்த இடத்துக்கு பேர் என்ன? அது பலிபீடம். கோயில் என்றால் பலிபீடம் இல்லாமல் இருக்காது. தேங்காய் உடைக்கிறதுக்கு பலிபீடம் வைத்தார்கள். தேங்காயை உடைப்பது பலிபீடம் என்றால் சொல்லுவோம். தேங்காய் உடைப்பது என்பது பலியாக மாறிவிடுமா? இல்லை தோழர்களே. நமது கோவில்களில் ஆடு மாடு பலியிட்டு தான் நாம் கடவுளை வணங்கி கொண்டிருக்கின்றோம். ஆக நம்மளுடைய மரபுகளை, நம்மளுடைய பண்பாட்டை கொச்சைப்படுத்துகிறார்கள். அங்கு திருப்பரங்குன்ற மலையிலே ஆடு ஓடு பலியிட்டால் என்ன பிரச்சனை? அசைவ ஓட்டலுக்கே நம்ம முனியாண்டி விலாசத்தான பேர் வச்சிருக்கிறோம். என்ன பிரச்சனை? அசைவ உணவு என்பது அசுத்தமானதாக மாறிவிடும். ஒட்டுமொத்த தமிழும் அசைவ உணவைத்தானே உண்ணுகிறது. சைவ உணவை சாப்பிட்டவனுக்கு வேணா அவன் பிரச்சனை, அவன் வச்சுக்கிட்டும். அவன் தமிழுடைய மரபோடு சேர்ந்தவன் அல்ல, தமிழ் மரபுக்கு சொந்தக்காரன் அல்ல. தமிழ் மரபு அசைவ உணவை மரபாக கொண்டது, அதைத்தான் மரபாக கொண்டது. ஆகவே இந்த மரபை, நம்மளுடைய மரபை, நம்மளுடைய குலதெய்வ மரபுகளை எல்லாம் இழிவுபடுத்துகின்ற வேலை செய்கிறார்கள். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? சாங்கியம் சொல்றான், சடங்கு சொல்றான், வாரத்துல 5 நாள் அசைவ உணவு சாப்பிடாதங்கிறான். கோயிலுக்கு போறது என்றால் நீ அசைவ உணவை சாப்பிடாதன்னு சொல்றான். என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும்? கறி சமைச்சு நாம் கடவுளுக்கு படையல் போடுவது இல்லையா? நாம் கடவுளுக்கு படையல் போடுகிறோமே, அதில் அசைவ உணவு இல்லையா? அப்படி என்றால் அசைவம் சாப்பிடுகின்ற நமது சாமியும் தீட்டா? சொல்லுங்க. அப்ப நம்ம சாமியும் கேடுகிட்ட சாமி என்று சொல்லுகிறார்கள் இவர்கள். இவனுக்கு சைவம் வேண்டுமானால் அவன் தின்று கொள்ளட்டும். ஆனால் நமது பண்பாட்டை கொச்சைப்படுத்துகின்ற இந்துத்துவ கும்பல்களுக்கு ஒருபோதும் இடம் தந்துவிடக் கூடாது. எச்சராஜாவுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். தமிழ் இனத்திற்குள்ளாக குழப்பம் விளைவிக்க நினைத்தால் தமிழம் பொறுத்துக் கொண்டு சும்மா இருக்காது. இந்த ஊர்வலத்தை நான் பார்த்தேன். ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும், ஆனால் இந்த முழக்கத்திற்கு துணை நிற்கிறோம் என்று குரல் கொடுத்து கூட வந்தார்களே, அது சொல்லுகிறது தமிழ்நாட்டின் மரபு இதுதான் என்று, தமிழ்நாட்டின் மரபு சமத்துவம் என்று சொல்லுகிறது. ஆகவே தோழர்களே, இப்படிப்பட்ட ஒரு நெடும் பயணத்தை தான் ஐயா வைகோ அவர்கள் தொடங்கி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மதுரையில பெருங்கடல் என்ற சங்கமமாக ஒன்று திரண்டு மதுரையை உடைக்க வேண்டும் நினைத்த சங்கி கும்பல்களுக்கு சாவுமணி அடிக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கும், அவர்களை ஒரு ராணுவத்தை போல வழிநடத்தி அவர்கள் அற உணர்வின் மூலமாக நற்பண்புகளை வளர்த்து, இதை ஒரு பள்ளிக்கூடத்தை போல, ஒரு கல்லூரியை போல அவர்கள் அறிவை புகுட்டி, அரசியல் அறிவை சொல்லிக் கொடுத்து வளர்த்து வந்திருக்கக்கூடிய ஐயா வைகோ அவர்களுக்கு எங்களது புரட்சிகர வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.